முத்தாடை தந்து அடியாலை ஆட்கொள்வாய் முருகேசா என் மனத்துள் நின்றே விஸ்தனமாகவே புள்ளி மயில் ஏறி வர வேண்டும் எனதருகே சம்பு
உதடு மாறிடாமல் தாயனார் குரலும் வங்கிடாமல் என் நெஞ்சது உணர்ந்திடாமல் என் நினைவு உதடு மாறிடாமல் என் நெஞ்சிலையும் நாவிலையும் தாயன் என்று விளையாடலை ஏழைக்கு மனமிர இசை கருள வருவாயம் ஐந்தெழுத்தை ஓரெழுத்து நீ அருள் புரிய வேணுமா நீ எட்டெழுத்த ஓரெழுத்து எட்டெழுத்த ஓரெழுத்த அம்மா எனக்கு அருள வருவாயம்மா சாமி அரக்கர்களை கருவறுத்து அரக்கர்களை கருவறுத்து ஹரிராம ரகுராம அன்னை சீதா மணவாள் அடியாளுக்கு அருள் புரி சீதையின் மணவாள் ஸ்ரீராமச்சந்திரன் சிறுமிக்கு நீ அருள் புரி கோசலையா திருமகன் கோதண்டனே ரகுராம கோதண்டனே ரகுராம அப்பனே குழந்தைக்கு நீ அருள் புரி குழந்தைக்கு நீ அருள் புரிவாய் தாயே மஞ்சேன முகமலை மஞ்சேன முகமலை மாதாவான மாரியம் மதலைக்கு நீ அருள் புரி கண் கொடுத்த காளியம் கதை கருள வேணும் பேரு வச்ச வேச்சியம் புத்திருக்கு வந்தருள் மூணு முகம் கொண்டவளே முப்புறத்தை ஆண்டவளே முக்கணிய முப்புடாது முன்னால் வந்தருள் புரி சஞ்சேன மாரியம் கற்கார்க்க வேணும் அங்காள ஈஸ்வரி அழகு நல்ல மாதம் அடியாளுக்கு அருள் புரி என் தாயனாகம் எனக்கு அருள வேணும் கலிக்கனாச்சி அம்பிகையே கலிக்கனாச்சி அம்பிகையே கலை கருள வேணும் கலிக்கனாச்சி அம்பிகையே ஏ மணி விளக்கில் பிறந்தவள் மணி விளக்கில் பிறந்தவள் மாயாண்டி சுடலை மதலைக்கு நீ அருள் புரி சுடர் ஒளிவில் பிறந்தவள் சுடலையான மாயாண்டி சிறுமிக்கு நீ அருள் புரி சிவலப்பெரி சுடலை சிறுமிக்கு நீ அருள் புரி வெட்டிய பந்தி நன்னகரில் வீற்றிருக்கும் தெய்வங்கள் வெயிலு முத்து சாஸ்தா வீற்றிருக்க வேணுமை அரசி மகன் தபசுநாதே அண்ணாவி சிவபெருமான் சிவனடைந்த பெருமானே சிறுமிக்கு நீ அருள் புரி பேச்சி பிரமராட்சுதை பேராண்ட ஈஸ்வரி புத்திரிக்கு வந்தருள் பலவேசக்காரனை பாலகிக்கு அருள் புரி வில்லி மாட சாமி ஐயா வில்லி மாட சாமி ஐயா நீ வீற்றிருக்க வேணும் ஐயா நான்
கீர்த்தன் சொல்லும் இவ்வுலகில் கியாதி பெற்ற இசைக்கு அவர் புலவர் காட்டு மல்லி பூச்சொலி கலைய நல்லூர் நகரில் கட்டு கட்டாக கவிகள் கலை உலகில் கியாதி பெற்ற கலை உலகில் கியாதி பெற்ற அண்ணாவி கணபதி சபையோர்கள் என்னை பெற்றெடுத்த தாய்மார்களே தாய்மார்களே கல்வி கற்ற பெரியவர்களே பெரியவர்களே தொழில் படித்த கலைவாணர்களே வருங்கால மாணவ செல்வங்களே வாலிபர் இளம் சிங்கங்களே அதாவது இந்த வடக்கு வெட்டியபந்தி மாநகரத்திலே மக்களை காத்து ரட்சித்து என்றென்றைக்கும் கிருபையோடு கொலை அருள்மிகு வெள்ளிமாட சுவாமியின் திருவாலயம் இந்த ஆலயம் அப்பேற்பட்ட இந்த ஐயாவுடைய திருவாலயத்திலே தை மாதம் 4ஆம் செவ்வாயை முன்னிட்டு ஐயாவுடைய ஆலயத்திலே கொடை விழா பெரும் விழாவாகவே நடந்து வருகின்றது. அப்பேற்பட்ட இந்த ஐயாவுடைய ஆலயத்திலே நாங்களுடைய வில்லிசைக்கு அட்வான்ஸ் கொடுத்து வரவழைத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதாவது எந்த ஒரு ஆலயத்திலேயுமே முதலாகவே வில்லிசை ஒன்று ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அந்த ஆலயத்திலே முதலாகவே
யாருக்கு பாட வேண்டும் தெரியுமா? முதல்ல யாருக்கம்மா படிக்கணும்? அகில உலகத்திலே கலியுக தெய்வமாகவே வந்து பிறந்தவர் ஐயனார் ஒருவர் தான். ஐயனார் ஒருவர் தான். அப்படின்னா நம்ம எல்லாம் தாய்க்கும் தந்தைக்கும் வந்து பிறந்த சாதாரணப்பட்ட மானிட மனுக்கள். ஆனால் தருமஞான சாஸ்தா அப்படி அல்ல. எப்படி? அரிக்கும் சிவனுக்கும் ஆணுக்கும் ஆணுக்கும் அப்பாவுக்கும் பிறந்த பிள்ளை. ஆணுக்கு பிறந்த பிள்ளை. அப்பேர்வட்ட வெள்ளிமாட சுவாமியின் ஆலயத்துல வெயிலமுத்து சாஸ்தா வந்து பிறந்தாத்தா அனைத்து தெய்வங்களுமே இந்த ஆலயத்திற்கு வந்தது மாதிரி. சாஸ்தா பிறந்தாத்தா சகல தெய்வங்களுமே இந்த ஆலயத்திற்கு வருமா. சாஸ்தா மட்டும் அப்படி பிறக்கலன்னு வைங்க, சாமி அவுட்டர்ல வந்துட்டு அவுட்டர்ல வீட்டுக்கு போயிரும். சாமி உள்ள வராது. சரி, அதனால சாஸ்தா வந்து பிறக்கணும். ஆகையினால் இன்றைக்கு சாஸ்தாவின் திருக்கதைகளை நாங்கள் பாடும் பொழுது பாடும் பாட்டிலே பழுது குச்சங்கள் இருந்தாலும் சொல் குச்சங்கள், இசை குச்சங்கள், கதை குச்சங்கள், கதையிலே பொருள் குச்சங்கள், சாரீர குச்சம் குறை இருந்தாலும் சரீர குச்சம் குறைகள் இருந்தாலும் எங்கள் ஆட்கள் அடி தாளங்களில் ஒரு குறைகள் இருந்தாலும் முன் சொல் பின்னால் வந்திடலாம், பின் சொல் முன்னால் வந்திடலாம். ஏற்கனவே எத்தனையோ ஊருக்கு போறோம், எத்தனையோ விதமான தண்ணிகளை குடிக்கிறோம். ஏற்கனவே உடல்நிலை வேற கொஞ்சம் சரியில்லாத காரணத்தால் ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு தண்ணியா இருக்கு. குடிக்கும் போது கொஞ்சம் தொண்டை கக்கரம் பண்ணத்தான் செய்யுது. ஆனா இங்க வந்து 2 கிளாஸ் நான் அப்பவே மாட்டிட்டேன். கடை பக்கத்துலயா இருக்கு? இல்ல தாயி, சாப்பிட்டோம், இட்லி சாப்பிட்டோம்ல, சரி, தண்ணி குடிச்சா இது பூரா ஆத்து தண்ணி. சரி சரி. ஆமா, நமக்கு தொண்டை அடைச்சிருந்தாலும் ஆமா இந்த தண்ணி குடிச்ச உடனே தொண்டையை திறந்துரும். பரவாயில்லை, அப்பேற்பட்ட தண்ணி. அண்ணாச்சி மிளகு குடிச்சாரு அவளுக்கு, மிளகு. சரி, உடம்புக்கு நல்லா கொடுத்தாரு. எனக்கு ஒரு 5 மிளகு கொடுத்தாரு. சமைச்சன் செவியை பிச்சுட்டு போயிட்டு இறக்கிட்டு. ஆமா பரவாயில்லை. சரி, அவளுக்கு ஒரு அன்பு. ஆமா, சாரீர குச்சம் குறை இருந்தாலும் சரீர குச்சம் குறைகள் இருந்தாலும் அவ நினைப்பாவோ இந்த பிள்ளை செல்லுல ஒரு வேகமா படிக்க இன்னைக்கு உஷார் இல்லையா அப்படி நினைக்க கூடாது இல்லையா? 20 நாள் ஒரே காய்ச்சல், 20 நாள் உடம்புக்கு சரியில்லை, குளுக்கோஸ் ஏத்தி வந்து சேர்ந்திருக்கோம், பனி பிடிக்கல. ஆகையினால ஒரு குளுக்கோஸ் போட ஒரு கோயிலுக்கு போய் படிக்க, ஒரு குளுக்கோஸ் போட ஒரு கோயிலுக்கு போய் படிக்க. ஆமா, ஆகையினாலே சரி, சாரீர குச்சம் குறை இருந்தாலும் சரீர குச்சம் குறைகள் இருந்தாலும் எங்கள் ஆட்கள் அடி தாளங்களில் ஒரு குறைகள் இருந்தாலும் முன் சொல் பின்னால் வந்திடலாம், பின் சொல் முன்னால் வந்திடலாம். அறிந்து பாடினாலும் அறியாமல் பாடினாலும் தெரிந்து பாடினாலும் கதைகளை எங்களுக்கு தெரியாமல் பாடினாலும் எங்களுக்கு முன்பாகவே இந்த ஆலயத்திற்கும் இந்த ஊருக்கும் எத்தனையோ பெரிய பெரிய புலவர்கள், பேரறிஞர்கள், கவிஞர்கள் எல்லாம் வந்து பாடி இருக்கலாம். ஆன போதிலும் அடியால் நான் ஒரு சிறு குழந்தை, உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் மாதவி. என்னால் தெரிந்தளவு என் சிற்றறிவுக்கு எட்டியவாறு உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். கற்றது கைமண்ணளவு என்பார், கல்லாதது உலகளவு என்பார். ஒவ்வொரு புலவர்களுமே ஒவ்வொரு விதமாக பாடுவார்கள். ஒருவரை போலவே இன்னும் ஒருவர் பாட முடியாது. எனக்கு என் குருநாதர் கற்று தந்தபடி உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். உங்கள் வீட்டு பிள்ளையை தவறு செய்தால் அதனை எப்படி வீட்டிற்கு அழைத்து சென்று அன்போடு ஆதரிப்பீர்களோ அதுபோல் எங்கள் 6 பேர்களையும் ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஐயா. பாதி மதி மான் மழுவோ கங்கையோடு பாம்பணிந்து பார்வதியை மனம் புரிந்த ஆதிசிவன் மோகம் அது கலிதமாகி அச்சுதம் என் பெருமான் இருகரத்தினால் ஏந்த சோதி மணி விளக்கு ஒளிர்வு போல் 5 மைந்தர்கள் தொழினில் புனூல் இளங்க தோன்றி வேதினில் அரிக்கும் சிவனுக்கும் அரிகர புத்திரனாகவே வந்து உதித்த தருமஞான
பம்பை வருவாள் நடனங்கள் ஆடுவாள் ஊர்வசியா வருவாள் உல்லாசமா பாடுவாள் மேனகையா வருவாள் மிருதங்கமும் போடுவாள் சரஸ்வதி வருவாள் சரஸ்வதி அம்மா சங்கீதங்கள் பாடுவாள் ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமான் யானை தோல் போர்வையும் புலித்தோல் ஆசனங்களோடு சக்தியோடு ஆண்டவன் கைலாசத்திலே கொலுவிருந்து வருகின்றார். அப்படி கொலுவிருக்கும் இறைவனாகிய சிவபெருமான் 14 உலகத்தை இறைவன் படைத்து 224 புவனங்களையும் ஆண்டவன் படைத்தார். 7 சப்தா சாரங்களாகப்பட்ட கடல்களை படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையும் தாயார் கற்பையுக்குள் வாழும் சிசுவையும் படைத்து முட்டைக்குள் உருவாகும் குஞ்சியவும் ஆண்டவன் படைத்து ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த நாமலை போன்ற மானிட மனுக்களை படைத்தார். சிறிய உயிர் சித்தரும்பையும் பெரிய உயிர் மத யானையவும் உண்டு பண்ணி மரம் செடி கொடி பயிர் புல் பூண்டு இலை தாவரங்களோடு ஆடு மாடு கன்றுகாடைகள் அதனையும் படைத்து இறைவனாகிய சிவபெருமான் படைத்ததோர் உலகத்திலே இதற்கெல்லாம் முக்கியமாகவே ஆண்டவன் உலகத்தை படைத்தார். அதலை சுதலை ஆதி பாதாள உலகம். அதலை என்று சொன்னால் அது ஆகாய உலகம் தெய்வ கைலாயம். சுதலை என்று சொன்னால் நாமல் அனைவர்களுமே வாழக்கூடிய இந்த மத்தியலோகம். ஆதி பாதாள உலகம் என்று சொன்னால் நாமனுக்கும் கீழே ஒரு உலகம் உள்ளது. அப்பேற்பட்ட அந்த ஆதி பாதாள உலகத்தில் அசுர அரக்கர் குலத்திலே வந்து பிறந்தவன் அவன் யாரு தெரியுமா? சாமி வல்லரக்கராச்சுதண்டா வல்லரக்கராச்சுதண்டா ஆதி பாதாள உலகம் எல்லாம் 16 வயதுக்குள்ள பட்டாமாதை சூட்டுவாராம். செங்கோலை தான் பிடித்து சிம்மாசனம் தானம் அருந்து வாசம் புகழ் சூடு உலகம் எல்லாம் எரியா உலகமே வரிசையோடு ஆண்டு வாரான். அவன் வரிசையோடு ஆண்டு வாரான். வாசம் புகழ் சூடு உலகம் எல்லாம் வரிசையோடு ஆண்டு வாரான். அவை ஆண்டு வரும் நாளை வாசம் புகழ் சூடு உலகங்கள் எல்லாம் அவன் வரிசையோடு ஆண்டு வருகிறான். வல்லரக்கன் அவன் அவனி புவனம் எல்லாம் அப்படி அரசு பரிகாரங்களை செய்து வரும்போது ரிஷியமுகா வர்ணனும் இரத்த கன்னியாலும் பெற்றெடுத்த திருமகன் இந்த வல்லரக்க ராட்சதன் அவன் பாதாள உலகத்தை 16 வயதிலே பட்டம் சூட்டி ஆண்டு வருகின்றான். அவன் என்னைக்கு செங்கோல் பிடித்து சிம்மாசனத்திலே அமர்ந்தானோ அன்னையில இருந்த நாட்டுல மழையே கிடையாது. ஏன் மழை இல்ல? நாட்டுக்குள்ளே நீதி கிடையாது, நேர்மை கிடையாது, தயவுதாட்சணை எதுவுமே கிடையாது. அதாவது நாட்டிலே நல்லவங்க இருந்தா தானையா மழை பொழியும். நல்லோருக்கு பெய்யும் மழை எல்லோருக்கும் உண்டுன்னு சொல்லுவாங்க.
ஊர்ல ஒரு 10 பேரா நல்ல பேர் இருக்கணும். ஒரு ஊர்ல 10 பேரா? ஆமா. உலகத்துல என்ன 100ல ஒரு 90 பேர்ல ஒரு 10 பேர் நல்லவங்களா இருக்க போய் தான் மீதி உள்ளவங்க நம்ம எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நமக்கு மழையே பெய்யாது. நம்மளுக்கெல்லாம் அப்புறம் மழை வருமா நாட்டுல? நம்மள கண்டால மழைலாம் ஓடி போயிடும். இந்த வருஷம் எங்க மழை பொழியுதோன்னு எல்லாரும் வருத்தப்பட்டாங்க. ஆனா திடுதுப்புன்னு இருந்தாலும் வெள்ளமே வந்து போச்சு. ஏகப்பட்ட மழையாகி போச்சு, அழிவாகி போச்சு. அழிவாகி போச்சு. நீர் இல்லேன்னு வருத்தப்பட்டு நீரினால் அழிவே வந்தாச்சு. அப்படி இருப்பதனால சரி நாட்டிலே நல்லோருக்கு பெய்யும் மழை எல்லோருக்கும் உண்டு. ஆனா இந்த அரக்கை என்னைக்கு நாட்டு சிம்மாசனத்துக்கு வந்தானோ அவன் அன்னையோடு ஆலயத்தை எல்லாம் கதவை அடைக்க சொன்னான். கோவிலுக்கு போக கூடாதுன்னு சொன்னான். அத்தனை பேரு என்னைத்தான் வணங்கணும்னு சொன்னான். அப்போ மழை வருமா? கோவில் எங்க இருக்காது? கோவில் சுடுகாட்டுல மட்டும்தான் இருக்காது. அதான் கோவில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்ப நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கோவில்களையே அடைச்சாச்சுன்னா அந்த ஊர்ல மழை வருமா? மழையே வராது. அப்ப இந்த அசுரனாகப்பட்ட வல்லரக்க ராட்சதனாகப்பட்டவன் அவன் செங்கோல் பிடித்து சிம்மாசனத்திலே அமர்ந்த நாள் முதலாக அங்கே பஞ்சமான பஞ்சமையா ஒரே பாரவிளை பஞ்சமா அமரக்கா உருண்ட பஞ்சம் மன்னவனை தோற்றவன் ஆளாக்கு உருண்டவன் அது அரக்கனை தோற்றவன் நாளை உருண்ட பஞ்சம் நாயகனை தோற்றவன் தாலி விச்சும் பிரிவு ஒரே தலையளவு பஞ்சமை அது பிள்ளையை விலை கொடுத்து தவிடு வாங்கி உண்டவன் ஆதி பாதாள உலகம் எல்லாம் பஞ்சங்கள் ஏற்பட்டது. அவன் பொக்கிஷத்தை பார்த்தான், பொருள் எல்லாம் குறைந்து போயிருக்கு. அவன் களஞ்சியத்தை பார்த்தான், அவன் கஜானா காலியாச்சு. பணம் பெட்டிய பார்த்தான், பணம் எல்லாம் குறைந்து போயிருக்கு. உடனே மந்திரி அழைத்தான். அடே மந்திரி, நான் இந்த நாட்டுக்கே ஒரு அரசன். அவனை கண்டிப்பா எல்லாரும் சாரல் டிவி பாருங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சாரல் டிவியை பாருங்க. நம்ம சாரல் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.